அன்புள்ள மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நேற்று நம்ம வினைவேகவியல்னா என்ன, அதோட அழகு, மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேக விதி மற்றும் வினைவேக மாறிலி. ஸோ இந்த வேக விதி மற்றும் வினைவேக மாறிலி எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாகவே ஒரு வேதிவினையோட வேகம் அதோட வினைப்பொருட்களோட செறிவை பொறுத்து அமையும். வினைப்பொருட்களோட எதுன்னு சொல்கிறாங்க? செறிவு. அதுதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கான்சன்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், அந்த செறிவை பொறுத்து தான் அமையும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. XA + YB கிவ்ஸ் விளைபொருளை கொடுக்குது. XA வினைப்படு பொருள் ப்ளஸ் YB ரெண்டு சேர்ந்து வினைப்படு பொருட்கள் சேர்ந்து எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வகையான விளைபொருட்களை கொடுக்குது. ஸோ இதில் இந்த எக்ஸ் மற்றும் ஒய் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, வேதிவினை மூலக்கூறு விகிதம் அப்படின்னு சொல்லி ஒரு விகிதம் பார்த்தோம் இல்லையா, தொடர்புடைய வினைப்படு பொருளுக்கும் வினை விளைபொருளுக்கும் உள்ளது. அதோட என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாறிலிகள், அதோட மாறிலிகளை தான் இதை சொல்கிறாங்க எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ஏ அண்ட் பிங்கிறது வினைப்படு பொருட்கள், அது விளைபொருட்களை கொடுக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க வினைவேகத்துக்கு. வினைவேகம் = ஸோ வினைவேகம் நார்மலாக ஃபஸ்ட்டு இருக்கும்போது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ப்ரொப்போர்ஷ்னாலிட்டி K கான்சன்ட்ரேஷன்ஸ் A⁴ அண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் B⁴ இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரொப்போர்ஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு K அப்படிங்கிற ஒரு விகித மாறிலியை நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ Kன்ற விகித மாறிலியை கொண்டு வந்தால் தான் வினைவேகத்துக்கும் வினைப்படு பொருட்களுக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். ஸோ இந்த வினைவேகத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வளைய புரோப்பேனை 750 கெல்வினில் வெப்பப்படுத்தினா வளைய புரோப்பீன் கிடைக்கும்னு பார்த்தோம் இல்லையா. வளைய புரோப்பேன்றது A, வளைய புரோப்பீன்றது B அப்படிங்கிறது பார்த்தோம். ப்ராடக்ட்ஸ், அது ரியாக்டன்ஸ், வினைப்படு பொருட்கள், வினை விளைபொருட்கள். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு நார்மலாகவே நம்மளுடைய ஃபார்முலா என்னன்றது தெரியலையா. ஸோ K = நம்ம என்னென்னு பார்த்தோம், கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A D concentration minus dA/dt = dB. இந்த ஏங்கிறது தான் என்னது, ரியாக்டன்ஸ், பிங்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ். ரியாக்டன்ஸ்னால் வினைப்படு பொருட்கள், இங்கே ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வினை விளைபொருட்கள், அதை குறிக்குது. ஸோ இதை குறிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏன்ற கான்சன்ட்ரேஷன் நம்ம எதை எடுத்துருக்கோம், ரியாக்டன்ஸ், வளைய புரோப்பேன். அதனால தான் K கான்சன்ட்ரேஷன்ஸ் வளைய புரோப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வளைய புரோப்பேனில் ஒரு வேல்யூ வரும் 1 to the value power 1. அந்த 1 ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். ஸோ அடுத்தது மாற்றிய மாதல் வினையின் வினைவேக மாறிலி. ஸோ இதில் நமக்கு நிறைய வகையான வளைய புரோப்பேனோட செறிவுகள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்ததை படித்தோம். 2லேருந்து அதோட வேல்யூ, அதோட செறிவினுடைய வகைகள் என்னவாகுது அப்படின்னா, 2லேருந்து 1 கம்மியாகுது, 1லேருந்து 0.51 கம்மியாகுது. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வேல்யூஸ் கம்மியாகிட்டே போகுது அப்படின்னா 1. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வினைவேகம் = K வளைய புரோப்பேன், மேலே பவர் என்னன்னு சொல்கிறாங்க 1, பவர் என்ன சொல்கிறாங்க 1. ஸோ இப்போ நம்ம வினைவேகம் கண்டுபிடிக்கணும், ப்ரொப்போர்ஷனல், அதாவது இந்த விகித மாறிலி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வினைவேகம் / வளைய புரோப்பேன். ஸோ விகித மாறிலி K கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வினைவேகம் / வளைய புரோப்பேன் அதோட ஃபார்முலா. ஸோ இதில் இந்த வேல்யூ 2லேருந்து 1 கம்மியாகுது, 1லேருந்து 0.5 1 கம்மியாகுதுன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி பாரு, அதோட வினைவேகத்தோட மதிப்புகளும் 6.92லேருந்து 3.46, 3.46லேருந்து 1.73 என்ன ஆகிட்டே இருக்குது, டிக்ரீசஸ் ஆகுது வேல்யூ. ஸோ நார்மலாகவே வினைவேகமும் விகித மாறிலியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வினைவேகத்துக்கும் விகித மாறிலிக்கும் உள்ளது. ஸோ இப்போ வினைவேகம் = K concentrations of A⁴ and B⁴. ஸோ நார்மலாக ஏக்கும் பிக்கும் அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் இது ரெண்டுக்கும் என்ன ஆகும், அது ஒன்று என்ன ஆகாது, பாதிக்காது. இந்த M அண்ட் N இருக்கு இல்லையா, எம்மும் எண்ணும் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ், எத்தனை மதிப்பு விகிதங்களை குறிக்குது அப்படிங்கிறது தான் அந்த M+N அப்படிங்கிற மதிப்புகள் குறிக்குது. ஸோ இந்த இதில் கேவை இப்போ வினைவேகத்தோட மதிப்பு நார்மலாக நம்ம இப்போ 8ன்னு எடுத்துக்கிறோம்.
கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் விகித மாறிலி அப்படியே இருக்கட்டும். ஏ டு த பவர் ஆஃப் எம்மை நம்ம என்ன பண்ணலாம், 2 டு த பவர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் பியோட வேல்யூ 1 டு த பவர் ஆஃப் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 8 இஸ் ஈக்குவல் டு கே 2 த பவர் ஆஃப் 2 என்ன வரும், 4, 1 into 1 1 1. ஸோ இப்போ இங்கே என்ன தான் வரும், 4. ஸோ இப்போ எது போட்டால் நமக்கு இங்கே ஈக்குவல் ஆகும் அப்படின்னா விகித மாறிலி, இங்கே 2 போட்டோம் அப்படின்னா 4 into 2 வாட் 8. ஸோ therefore 8 is equal to 8 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு என்னவாகும், ஈக்குவல். அதாவது வினைவேகமும் என்னவாக கிடைக்கும், விகித மாறிலியும் சம் எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ படி நம்ம பொருத்தணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதை தான் இந்த டேப்லெட் காலத்தில் சொல்கிறாங்க. மற்ற விஷயங்களை நம்ம அடுத்த இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், விளக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம், நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடை ஆக்சிஜனோட வினைப்படுத்துகிறோம். அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்குது. இங்கே ஆக்சிஜன் 3 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் 2 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆக்சிஜன் 3 நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே 2 போட்டோம் அப்படின்னா இங்கே 2 நைட்ரஜன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன வேணும், இங்கே 2 நைட்ரஜன் வேணுங்கிறதுனால இங்கே 2. இப்போ 2 நைட்ரஜன் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. ரியாக்ஷன்ஸ் பேலன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வினைவேகமும் விகித மாறிலியும் என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். அதோட ஆர்டர் ஆஃப் வினைவேகம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, அதோட வினைவேகத்தோட படிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ பாருங்கள். ஸோ வேகத்தோட வேல்யூ இதை நல்லா நோட் பண்ணுங்கள், முக்கியமான சம்மு. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஜன். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு ஆக்சிஜனோட வினைப்பட்டு நைட்ரஜன் டை ஆக்சைடை கொடுக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஆக்சிஜனோட வினைப்படு பொருள் இது 2 தான் நம்ம எடுக்க போகிறோம். நைட்ரஸ் ஆக்சைடு ஆக்சிஜனையும் தான் எடுக்க போகிறோம். வினை விளை பொருட்கள் எடுக்கல. ஸோ வினைப்படு பொருட்கள் வளைய புரோப்பேன் தானே வினைப்படு பொருட்கள். ஸோ வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன்ஸ். வளைய புரோப்பேனோட வேல்யூ தானே 1ன்னு பார்த்தோம். அந்த வளைய புரோப்பேனோட வேல்யூ தான் என்ன அர்த்தம், NO and O2. அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸாம்பிள் பதிலாக இதை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஆக்சிஜனோட இதுவும் வினைப்படு பொருள், இதுவும் ஒரு வினைப்படு பொருள். இப்போ 1.1லேருந்து 2.2 என்னவா இருக்குது, டிக்ரீஸஸ் ஆகிருக்கு. 2 மடங்கு இன்க்ரீஸஸ் ஆகிருக்கு 1.21லேருந்து 2.2. இப்போ இந்த 19 அதோட ஆரம்ப வினைவேகம் பார் 19.26லேருந்து 38.40. ஸோ இப்போ எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மடங்கு. அதே அந்த ஆக்சிஜனோட வேல்யூ பாருங்கள் 2.2லேருந்து 1.1க்கு என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அதே வினைப்படு பொருட்கள் நைட்ரஸ் ஆக்சைடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.3லேருந்து 2.6 என்னவா இருக்குது, 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் எவ்வளோ வந்துச்சு, செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் எப்படி வந்துச்சு, தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம எதுக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 1.1லேருந்து 2.2 என்னவா இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபார்முலா வேகம் இஸ் ஈக்குவல் டு கே concentrations of nitrous oxide to the power m on oxygen concentrations of order of the reaction n. ஸோ இப்போ ஏகம் ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். வேகத்தோடது என்னது 19.26 into 10 to the power of -2. விகிதம் மாறிலி அதோட NOட வேல்யூ 1.3, ஆக்சிஜனோட வேல்யூ 1.1. இதே போலவே 2க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 38.40 into 10 to the power of -2. இதுக்கு 1.3, இதுக்கு 2.2. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கும் ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் வேல்யூ எத்தனை ஆகுது, 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 2 into 1 is equal to 2. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஆக்சிஜனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டில் இது ஏன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஆன்சர் இதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1 வேல்யூ என்ன வரும், 1 ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 1 அப்படிங்கிறதான் வரும். ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2வது எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து 1வது எக்ஸ்பிரிமெண்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வகுக்கிறோம். ஸோ இப்போ 38.40 19.26 அதே மாதிரி 1.3 ஏற்கனவே 1.3 2.2 இந்த வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 2 வேல்யூவும் எடுத்துருக்கோம் டிவைட் பண்ணும்போது. ஸோ இந்த 1.3க்கும் இந்த 1.3க்கும் கேன்சல். 19.26 ஹியர் 2.2. ஸோ இப்போ 2 is equal to இந்த வேல்யூவை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 190s are 19, 290s are 38. ஸோ 2 is equal to 2.2 divided by 1 to the power n. ஸோ 2 is equal to 1.2, 1 ones are 1, 2 2s are 2. ஸோ 2 is equal to 2 to the power n. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனில் n தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n கண்டுபிடிக்க போகிறதுனால 1 2s are 2, அதனால் 1 2s are 2. ஸோ இப்போ வேல்யூ என்னவாக தான் இருக்கும், n is equal to 1.
வேல்யூ என்ன வரும், n is equal to 1. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர், இதே இது எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் நம்ம இது என்ன ஆயிடுச்சு, இதுலேருந்து இது 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுனால இந்த வேல்யூ n is equal to 1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சோம். ஸோ அடுத்த வேல்யூ என்ன சொன்னேன், நைட்ரஸ் ஆக்சைடுக்கு ஃபஸ்ட் வேல்யூ தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம், 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ, அதாவது தேர்டு ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூவை வகுக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ இங்கே போட்டிருக்காங்க பாரு. எனவே வினையாக தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது 17.8 × 10⁻² டிவைடட் பை 19.26 × 10⁻². அந்த வேல்யூ பார்க்கும்போது 1.1க்கு 1.1க்கு கேன்சல், 119s are 19, 419s are 76. ஸோ இப்போ 4 is equal to 2.6 to the power m. ஓகேவா, அந்த வேல்யூ வருது இல்லையா. ஸோ இப்போ 4 × 2 to the power 1, 113s are 13, 213s are 26. ஸோ 4 is equal to 2 to the power m. ஸோ நம்ம என்ன பண்ணோம், m தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4 is equal to 2. ஸோ 1 2s are 2, 2 2s are 4. ஸோ therefore m is equal to the value is 2. இந்த m is equal to 2 வேல்யூ வந்து இது எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன், 4 மடங்கு. இதுலேருந்து இது எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அதனால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 2 × 1 2. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஆக்சிஜனோட வேல்யூ என்ன வருது, 1ன்னு சொன்னேன். அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 3லேருந்து 1 வரும்போது எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி இந்த வேல்யூவும் பாருங்கள், இந்த வேல்யூக்கு 2 மடங்கு, இதுலேருந்து இது எத்தனை மடங்கு, 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால 4 எப்படி போடலாம், 2 2s are 4. ஸோ இப்போ NO நைட்ரஸ் ஆக்சைடோட வேல்யூ, ஆர்டர் ஆஃப் த வேல்யூ என்னது இது. அப்போ இதுதான் n, இதுதான் m. ஸோ m + n தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ m + n கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ என்னோட வேல்யூ 1, எம்மோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது எத்தனாவது வகை வினையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் வகை வினையாக இருக்கும். இது இரண்டாம் வகை வினையாக இருக்கும், நைட்ரஸ் ஆக்சைடு. அது முதல் வகை வினை ஆக்சிஜனை குறிக்குது, இரண்டாம் வகை வினை நைட்ரஸ் ஆக்சைடை குறிக்குது. ஸோ பொதுவாக வேக விதி, அதோட வேகம் என்ன ஃபார்முலா அப்படின்னா NO. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியலையா, கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A to the power m, கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப், ஸோ வேக விதி இஸ் ஈக்குவல் டு K concentrations of A to the power m and concentrations of B to the power n. ஸோ ஏங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இங்கே நைட்ரஸ் ஆக்சைடு, பிங்கிறது ஆக்சிஜன். இந்த 2ன்றது தான் என்னது m, இந்த 1 அப்படிங்கிறது தான் என்னது n. ஸோ இப்போ 2 + 1 = 3 அப்படின்னு நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஒட்டுமொத்த வினை வகையோட மதிப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இது முக்கியமான சம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒழுங்காக நோட் பண்ணி இதை இன்றைக்கே படித்து பார்த்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி ஆகியவற்றுக்கான வேறுபாடுகள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வினைவேகம் பார்த்தோன்னா எந்த ஒரு நேரத்திலும் வினைப்படும் பொருட்கள் வினைவிலை பொருட்களாக மாற்றப்படும் வேகத்தினை குறிப்பிடுது. ஸோ வினைப்படும் பொருட்கள் வினைவிலை பொருட்களை தான் கொடுக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, -dA/dt = +dB/dt. ஏன் வந்து நமக்கு ரியாக்டன்ஸை வினைவிடும் பொருட்களில் மைனஸ் வருதுங்கிற ரீசனும் நம்ம சொல்லியிருப்போம். அதுதான் இந்த வினைவேகம். வினைவேக மாறிலி இது ஒரு விகித மாறிலி. அந்த விகித மாறிலி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இங்கிலீஷில் சொல்கிறோம், K. இதை மாதிரியே குறிக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வினைவேகம். வினைவேகம் வினைப்படும் பொருட்களோட செறிவில் இந்த -dA/dt ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதோட செறிவு கான்சன்ட்ரேஷன்ஸ் என்ன ஆகும் சொன்னேன், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சொன்னேன் இல்லையா, மேலே வேல்யூ. அதனால தான் நம்ம மைனஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒரு டேப்லெட் காலமில். ஸோ அந்த மைனஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு குறையுது. அடுத்தது ப்ராடக்ட் சைடில் பார்க்கும்போது, வினை விளைபொருட்களில் பார்க்கும்போது அடுத்தது என்ன ஆகுது, உடனே இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தோம்னா வினைவேக மாறிலி. வினைவேக மாறிலியில் ஒரு இணையில் ஈடுபடும் ஒவ்வொரு வினைப்படும் பொருளோட செறிவும் அத்தருணத்தில் வினையின் வேகமானதா வினையின் வினைவேக மாறிலிக்கு என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதோட வினைவேக மாறிலி ரெண்டும் சமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம். ஸோ வினைவேகம் = K concentrations of A to the power m and concentrations of B to the power n. ஸோ இப்போ கேவோட வேல்யூ நம்ம என்ன கேவை தான் கண்டுபிடிக்கணும் விகித மாறிலி. ஏவோட வேல்யூ 1 to the power 1 and B to the value 1 to the power 1 வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வினைவேகம் =
ஒன்று ஒன் தான், என்னது ஒன் தான். அப்போ வினைவேகம் = k. ரெண்டுக்கும் என்னவா இருக்குது, வினைவேகம் மாறிலிக்கு இது என்னவா இருக்குது, வினைவேகம் சமமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. அடுத்தது, இது வினைப்படு பொருட்களின் துவக்க செறிவினை பொறுத்து அமையும். எப்போவுமே நம்ம என்னது வினைப்படு பொருட்கள், ஏன்னா வினைப்படு பொருட்களோட வினைவேகத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். முக்கில் சேஞ்ச் பண்ணிக்க சொன்னேன், சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா வினைப்படு பொருட்களோட துவக்க செறிவினை பொறுத்து அமையும்னு சொன்னேன். இதே வந்து வினைவேக மாறிலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினைப்படு பொருட்களின் துவக்க செறிவினை பொறுத்து என்ன ஆகாது, அமையாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூலக்கூறு எண். மூலக்கூறு எண் என்றால் என்ன, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். மூலக்கூறு எண் என்றால் என்ன, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஒரு அடிப்படை படிநிலையில் வினையில் ஈடுபடும் வினைப்படு பொருட்களோட மொத்த எண்ணிக்கையை குறிக்கிறது தான். ஸோ இப்போ நார்மலாக எல்லா வகையான வேதிவினை வேகவியலுமே என்ன ஆகுது, அதோட அளவை மட்டும் அளந்து வறுக்கிறதுக்காக நம்ம இது பண்ணல, ஒவ்வொரு படிநிலைகளை அறியறது, அதான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், அந்த படிநிலைகளில் எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த மூலக்கூறு எண்ணை நம்ம என்ன பண்ணுறோம், குறிக்கிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 அக்வஸ் மீடியத்தில் 2H2O2 அக்வஸ் மீடியத்தில் பிரிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, வினைவிலை பொருட்கள் 2H2O நீரும் 2 மோல்கள் நீரும் 1 மோல்கள் ஆக்சிஜனும் கிடைக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு படிநிலையிலும் அதில் எது சேர்க்குறோம், அயோடினை சேர்க்குறோம். ஸோ ஒவ்வொரு படிநிலையிலும் அதில் அயோடின். ஸோ இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2ல் அக்வஸ் மீடியத்தில் அயோடினை சேர்க்கும்போது என்ன ஆகுது, H2O2 ரிமைனிங் ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் அயோடினோட என்ன ஆகிடுது, ஜாயின் ஆகிடுது. திருப்பி இந்த H2O2வோட திருப்பி எதை சேர்க்குறாங்க, OI சேர்க்குறாங்க, H2O + அயோடின் O2 கிடைக்குது. ஸோ இப்போ இதோட ஒட்டுமொத்த வினையை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஸோ இப்போ இதோட ஒட்டுமொத்த வினையை பார்க்கும்போது இந்த OIக்கும் இந்த OIக்கும் கேன்சல், இந்த அயோடினும் இந்த அயோடின் மைனஸ் கேன்சல். ஸோ இங்கே 1 moles ஆஃப் H2O இருக்குது, இங்கே ஒரு மோல் இருக்குது, அதனால் 2H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு, இங்கே 1 mole H2O, இங்கே 1 mole H2O இருக்குது, அதனால் 2H2O + O2. ஸோ ஒவ்வொரு படிநிலைகள் மூலியமாக தான் அதோட மொத்த மோல்களோட எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுதான் மூலக்கூறுகள். ஸோ 2 மூலக்கூறுகள் சேர்ந்தது தான் ஒரு அணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த மூலக்கூறு எண் மொத்த அணுக்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மூலக்கூறு எண்ணை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றிற்கான வேறுபாடுகள். ஸோ வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றிற்கான வேறுபாடுகள் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ வினை வகை சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேகவிதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளோட அடுக்கள் உள்ள கூடுதல் வினை வகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மூலக்கூறு எண். மூலக்கூறு எண்ணாலே நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அதோட படிநிலைகளில் மொத்த மூலக்கூறுகளோட எண்ணிக்கை குறிக்கிறது. அது சோதனை மூலம், அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ மூலியமாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா. நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, நைட்ரஸ் ஆக்சைடு ஆக்சிஜனோட வினைப்பட்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு M+N வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஆர்டர் 2 + 1 = 3. அது வினை வகை. மூலக்கூறு என்னன்னா அதோட படிநிலைகளில் எத்தனை மோல்களோட எண்ணிக்கை இருக்குது, மூலக்கூறுகளோட எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அடுத்தது, இந்த வினை வகை வந்து பூஜ்ஜியமாகவோ அல்லது பின்னமாகவோ எண்களாகவோ இருக்கலாம். எதில், வினை வகையில். மூலக்கூறு எண்ணில் இது எப்போதும் எந்த மதிப்பை தான் பெற்றிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழு எண் மதிப்பை தான் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒட்டுமொத்த வினைக்கும் வினை வகை வழங்கப்படுது. ஆனால் இந்த வினை வழிமுறையில், அதாவது மூலக்கூறு எண்ணோட வினை வழிமுறைகள்னு சொல்லுவோம், மெக்கானிசம், ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் படிநிலைகள். ஒவ்வொன்றிலையும் திருப்பி நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம் இல்லையா. அந்த வினை வழிமுறையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு எண்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அதனோட மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை கொடுக்குது. அதுதான் மூலக்கூறு எண் சொல்கிறாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் இம்பார்ட்டன்ட் ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது மூலக்கூறு எண் என்றால் என்ன, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி ஆகியவற்றிற்கான வேறுபாடுகள் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரிமெண்ட், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது இம்பார்ட்டன்ட் 1 வேர்ட், வினைவேகத்தின் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அன்னன்னைக்கு நடத்துகிறத அன்னன்னைக்கே படித்து முடிங்க. நீங்கள் படிப்பீங்கன்றதை நம்புகிறேன். நீங்கள் 12ங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.